அனைவருக்கும் வணக்கம். I have become bilingual. இருமொழி கொள்கை. There are others who do not understand Tamil also. Today is an important day. My daughter-in-law and the executive director of VIT, Dr. Sandhya Bradley, meets 56. Normally, ladies don't say age, but anyway, I don't mention. Because there's something new. Sekhar and Sandhya were classmates in Vellore Engineering College, and they belong to the 1990 batch. Of course, she hails from coastal Andhra, and my Samandhi, her father, was a famous IFS officer in Andhra. After completing bachelor's here, masters, they went to US. There also they studied together. And when they returned in 93, they got married. I asked Sekhar, let us consult the good date. He said, no, you have got married in those days. I will marry on the same day. So 64, I married on July 2nd. He married on July 2nd, 1993. அது சுயமரியாதை திருநாள். பெரியார் திடலில் தான் நடந்தது. தலைமை தாங்கியவர் கியாபே விஸ்வநாதன். அதில் முக்கியமானது என்னன்னா, வந்தவர்கள் 2 பேர், நாங்கள் இதான் வாழ்க்கையிலேயே முதல் தடையாக ஐயர் இல்லாத கல்யாணத்தை பார்க்குறோம்னு சொன்னாங்க. ஒன்று முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், இன்னொருவர் என்னுடைய அருமை நண்பர் துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள். 2 பேரும் சொன்னாங்க, அது எப்படி ஐயர் இல்லாத கல்யாணம் எப்படி நடக்குது இப்போதான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆல் தி லீடர்ஸ் ஆர் பிரசன்ட். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தி பார்ட்டிஸ் ஆர் தேர். கவர்னர் சென்னாரெட்டி அந்த டைம் ஹி ஆல்சோ அட்டெண்டட் தி மேரேஜ். நான் இதை மறக்காம வச்சுக்கிறதுக்கு காரணம், இவ்வளோ பேர் முடிஞ்ச பிறகு மை கிராண்ட் டாக்டர் வாஸ் 3 years old. 3 years தானே காலமே. When I came out, she said, ஏன் நரசிம்மராவ் தாத்தா வாங்கல? She was the prime minister. Because as you grew with me politically, she said, he has not come. So that's the kind of marriage where almost all the political parties were there, got married, and now it is 33 years. And we want India to come up. Economically, if you want to come up, educationally we should come up. கல்வி இல்லாமல் பொருளாதார முன்னேற்றம் கிடையாது. அதில் நாம் எதிர்பார்ப்பது தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும். இந்தியாவுக்கு தமிழ்நாடு முதலிடம், தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாவட்டம் முதலிடம். பழைய விடாக்காடு மாவட்டத்தான் போயிட்டு வேலூர் மாவட்டம், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்குத்தான் இப்போது சந்தியா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அது ஏழைகளையும் படித்திருக்கார். இவங்க எத்தனை பேருக்கு தெரியுமோ, UHETன்னு பேர், அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை. இதில் அவங்க செயலாளரும் பொருளாளரும் வந்திருந்தாங்க. அதில் யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அவர்களை சொல்லி படிக்க வைக்கின்றோம். இதுவரை 11,000 பேருக்கு மேலே கொடுத்திருக்கின்றோம் நம்முடைய. அதில் முக்கியமானது, அதற்கென்று பெரிய கொஞ்சம் பேர் தான் வெளியேந்து உதவி செய்வார். மற்ற பணம் பூரா VITயிலிருந்தே வருது. என்னுடைய பேராசிரியர்களும் ஆசிரியர் அல்லாத அலுவலர்களும் வருஷத்துக்கு 1 நாள் சம்பளத்தை கொடுக்கிறார். இது இந்தியாவுக்கு இதுதான் முன்மாதிரி. வேறு எங்கே இது மாதிரி கொடுப்பதில்லை. சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார். அது மாதிரி ஒவ்வொரு நாள் ஊதியத்தை சம்பளத்தை கொடுப்பதே. சென்ற ஆண்டு 96 லட்சம் ரூபாய் மேலூரில் இருந்து மட்டும் வந்தது. மற்ற விழாக்களை சேர்த்து 1.5 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். வெளியில இருந்து நண்பர்களும் கொடுப்பதை சேர்த்து ஆண்டுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். இதில் முக்கியமான இன்னொன்று, இதில் இந்த பணத்தை பெற்றவர்களிலே
3 2 பங்கு பெண்கள் மாணவிகள். ஆக அவ்வளவு பேர் படிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு காலத்தில் இது பெண்களே படிக்காமல் இருந்த ஊர். அப்படி நிலையை மாற்றி இப்பொழுது பெண்கள் படிப்பது மட்டுமல்ல, ஆண்களையும் சேர்த்து அவர்களே அவார்டெல்லாம் வாங்கிறது. நான் இப்போ சொல்கிறது இதுக்கு மேலே ரொம்ப இப்படியே போனால் அப்புறம் நான் போய் ரிசர்வேஷன் கேட்க வேண்டியிருக்கோம். ஆண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு நன்றாக படிக்கிறார்கள். மிக பெருமையாக இருக்கிறது. சஞ்சய் அவர்கள் இதை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அது செய்தார்கள். 2 முக்கியமான நிறுவனங்களையும் தேர்ந்தெடுத்து அதற்கும் இன்றைக்கு உதவி செய்திருக்கிறார். அனைத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் பாரதியாரை இப்பொழுது பின்பற்றுகிறார் என்று நான் நினைக்கிறேன். பாரதியார் இந்த வசதியானவர்களை பார்த்து சொன்னார். வழக்கமாக நம்ம கொஞ்சம் கையில் பணம் இருந்தால் அதிகமாக சத்திரத்துக்கு கோயிலுக்கு தான் கொடுப்போம். ஆனால் பாரதியார் நான் சொன்னார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் அங்கு யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தல் சொன்னார். Means for putting up 1,000 chowdhuries and thousands of temples, it is better to educate one poor child. That's what Sandhya has said. I thank her and I thank the entire family. Now I'm not only interested in education, the whole family is interested up to Nila. All of them are interested in education of the poor people. Only that will bring up the society and the country. நாம் இந்த கல்வியிலே முன்னேறினால் வீடு முன்னேறும், நாடும் முன்னேறும். அப்படிப்பட்ட பணி எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.